அண்ணனை மனிதாபிபவத்தோடு திருச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். வயதில் மூத்தவர் என்பதோடு கூட அண்ணனை வரவேற்கின்றோம். நீங்கள் ஒரு வீடியோவில் எங்கே பேசிங்க தெரியலான ஒரு இடத்துல இப்போ பேசிங்க, அது வாட்ஸ்அப்பில் கிறிஸ்தவர் மத்தியில் பரவி, அதாவது என்ன அப்படின்னா பவுலடியார் கிறிஸ்துவுக்கு முன்பாக பல 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க. அப்போ என்ன கிறிஸ்தவர் மத்தியில் அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் பவுலடியார் வராரு. அப்போ இந்த மாதிரி அதை திரும்ப திரும்ப போட்டு உங்களை கொஞ்சம் டிஸ்கரேஜாக பேசுகிறாங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சுட்டு பேசுங்க. அது கிறிஸ்தவர் மத்தியில் ஒரு இதாக இருக்கும். அடுத்தபடியாக என்னன்னா, இப்போ மதவாத கட்சியை எதிர்க்கணும் அப்படின்னு சொன்னால், மதவாத கட்சியை எதிர்க்கணும்னு சொன்னால் இது போல் சின்ன சின்ன கட்சிகள் அந்த பெரும்பான்மையான மதவாத கட்சியை எதிர்க்கணும்னா பெரும்பான்மையான கட்சி ஒன்று இருக்குது, அதை உடைக்கிறதுக்காக தான் அண்ணன் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ புதுசாக வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதையும் பேர் ஊர் சொல்ல முடியாது, அவங்கெல்லாம் இப்போ வந்திருக்கிறாங்க. ஆக மொத்தம் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக அப்படி இருக்கிறதுக்காக அதனால தான் சின்ன சின்ன கட்சிகளையும் எழுப்பி விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு இது வருது. இதை பற்றியதான ஒரு தெளிவான விளக்கத்தை அண்ணன் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரி, நான் சொல்லுவேன், நீங்கள் சொல்லுங்கள். அந்த பவுலடியார் அந்த கருத்து அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது வரலாறு அப்படிங்கிறத பற்றி பேசுகிற போது நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரையும் விட புள்ளி விவரமாக அர்த்தமாக பேசுகிறவர் அண்ணன் சீமான். நம்ம தலைவர்கள் எல்லாம் தற்குறிகள். அந்த தற்குறிகள் மத்தியில் ஆனால் அவருக்கு இந்த வரலாறு தெரிய வேண்டும்ங்கிற தேவை இல்லை. இருந்தாலும் அவருக்கு தெரிந்த விடயங்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதில் நாங்களே நிறைய நேரம் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கோம், அவர் விடுத்த ஒரு சில இடங்களில் விடுத்த தவறுகள். ஏன்னா அது அறியாமல் கூட வந்திருக்கலாம், அதை பற்றி தெரியாமல் கூட வந்திருக்கலாம். ஒரு சில நேரங்களில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதையெல்லாம் அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார். இனிமேல் அது போன்ற காரியங்கள் நடக்காது. அண்ணன் அடுத்து ப்ரொசீட். இல்லை, அவருக்கு இறைமகன் இயேசு மனிதம் பரப்பினாரா மதம் பரப்பினாரா? நான் கேட்குறதுக்கு எந்திரிச்சு சொல்லுங்க. அப்புறம் நீங்கள் கிறிஸ்தவத்தை தோற்றுவித்தது யார்? வரலாறு ஏது சொல்லுது? இயேசு தோற்றுவித்தார்னு எங்க வாங்க சொல்லுங்க. இயேசு தோற்றுவித்தார் கிறிஸ்தவத்தை? அதாவது இந்த இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்க வந்தார். ஆனால் அவருடைய சீடர்கள் தான் கிறிஸ்தவ மதம் என்பதை உருவாக்கினார்கள்.